அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. பத்திரிகை.com நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் மிக சிறப்பான ஒரு பதிவுங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு சனி பகவான் எப்படி இருக்கும், சனி பகவான் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது ஆறாம் இடத்துல மீனத்தில் உங்களுடைய ஆறாம் பாவங்க ருணரோக சத்ருஸ்தானம், அந்த பிளேஸில் குருவுடைய இடத்துல உட்காரக்கூடிய அமரக்கூடிய இந்த பெயர்ச்சி எனக்கு எப்படி இருக்குங்க துலாம். நான் ஒரு சுக்கிரனோட இடங்க, ஒரு கெத்தாக இருந்தோம். இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் வெளிநாடு வெளியூர் வாய்ப்புலாம் ஈஸியாக கிடைக்குங்க. என்ன முயற்சி அதர்பாஷை பேசக்கூடியவங்களும் உங்களுக்கு உடனே உதவக்கூடிய காலகட்டங்கள்னு வச்சுங்களேன். நீங்கள் லேபராக கூட போட்டுக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு பெயர்ச்சினால் நம்மளுடைய வாழ்க்கை தடுமாற்றத்தையும் கொடுக்கும், ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அப்பேற்பட்ட அமைப்பில் துலாமுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் அந்த ஆயுள்காரகர் தொழில்காரகர் சனி பகவான் உங்களுடைய இடத்துல உச்சம். பொதுவாக இந்த துலாவில் சனி பகவான் இருந்தாவே நம்ம என்ன சொல்லுவோம், தொழில் சார்ந்த எண்ணங்கள், தொழிலில் நிறைய முன்னேற்றம், பெரிய பெரிய கற்பனை, பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய திறமை, இதெல்லாம் இருக்கும். இந்த சூரியன் இங்கே நீச்சமாவார். ஏன்னா காலசக்கரத்துக்கு 7ஆம் பாவம் துலாம். இந்த சுக்கிரனுடைய இடம் எப்பயுமே காசு பணத்துக்கு பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைங்க. 6ஆம் இடத்துல இருக்கனால உடம்பு தொந்தரவு, ஏதாவது கேஸு வம்பு வந்துச்சுன்னு ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் முடிவில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்ல பொருத்தம் பார்க்கணும். திருமண யோகம் உண்டுங்க. குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல யோகம் உண்டு. சனி பகவான் வழி விடுறார். உங்களுக்கு திருமண யோகம் நிறைய பேர்த்துக்கு, லவ் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு கூட ஆகும், லவ் பண்ண கூட தூண்டும். அதையும் கவனத்தில் எடுத்துக்கணும். துளாராசி நேயர்களுக்கு புதிய நட்பு வட்டாரம், புதிய லவ்வு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு அன்பு எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மார்ச்சிலேருந்து மாறக்கூடிய விஷயங்கள் இருக்குது. தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். யாருடைய பேச்சுக்கும் நீங்கள் கொஞ்சம் தலைவணங்கி ரைட்டு நான் செஞ்சு பழகிறேன், நீங்கள் உங்களோட முயற்சியை மட்டும் தளர விடாமல் நீங்கள் இருங்க. துளாராசிக்கு நல்லா இருக்கும். சில சூழ்நிலை காரணமாக தகப்பன் தாயை விட்டு பிரியறதோ, இப்போ எக்ஸாமெல்லாம் முடிஞ்சிச்சு, காலேஜ் சீட்டு கிடைக்கல, ரொம்ப தூரம், நாங்கள் திருச்சியில் இருக்கோங்க, நாகர்கோயிலுங்க, கன்னியாகுமரியில் தான் காலேஜ் கிடச்சிருக்கு, அங்கே தான் நமக்கு சீட்டு கிடச்சிருக்குன்னா அப்போ என்ன ஆகுங்க, ஹாஸ்டலில் போய் தங்கக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி பிரிவு, அம்மா அப்பா விட்டு பிரியக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் துலாம் ராசிக்கு உண்டு. இப்போ அதெல்லாம் கேட்பாங்க, இப்படி பையன் போய் அங்கே போடலாமா, நல்லா இருக்குமாங்க, பயப்படாமல் இருக்கலாமா? கண்டிப்பாக பிரிவுனால தப்பே இல்லை. பிரிஞ்சு இருக்கிறனால சில விஷயங்கள், சில சனி பகவானுடைய தாக்கங்கள் குடும்பத்தை பாதிக்காது. இதை ரொம்ப நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும். ஸோ பல இது நம்மளே, இப்போ நான் சொல்லுவேன், நமக்கு 7.5 சனிங்க, உடல் ஆரோக்கியத்தை பாடாப்படுத்தும். அதுக்கு என்ன பண்ணணும், நல்ல ஒரு லக்ஸுரி கார் வாங்கிக்கோங்க, அல்லது வீடு கட்டிக்குங்க. வீடு இருக்குங்க மேடம், வீடு இருக்குதுன்னா மாடியில் ஒரு போர்ஷன் கட்டுங்க, ஒரு கடன் வச்சுக்கோங்க, ஒரு இஎம்ஐ லோனு கட்டுங்க. அப்போ இந்த உடல் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன் அப்படின்னா, அந்த இஎம்ஐ கட்டுறதுக்காக நீங்கள் உழைப்பீங்க, கஷ்டப்படுவீங்க, ஓடுவீங்க, கண்ணு முழிச்சு வேலை செய்வீங்க. அப்போ என்ன ஆகும், சனி பகவானுடைய தாக்கம் குறையும். உழைப்பை மட்டுமே அவர் ஏற்றுக்குவார். அதுக்கு தான் சொல்லுவோம், நிறைய விஷயங்கள் சூட்சுமமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் பாவகத்திலேயே இருக்குது. அதனால் உங்களுடைய தேடுதல் எல்லாமே முயற்சியுடன் தேடக்கூடிய காலகட்டமாக துளாராசிக்கு இருக்குது. விஷ்ணு சரசரநாமம் கேட்டுட்டு வாங்க, பாராயணம் பண்ணுங்க, செல்ஃபோனில் கூட கேளுங்க. புதன்கிழமையும் சனிக்கிழமையும் கேட்டுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மரக்கன்று தானம் கொடுக்கறது, உங்கள் வீட்டிலேயே நட்டு வைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு இந்த விருஷ வழிபாடுங்கிறது ரொம்ப விசேஷமானதுங்க. அந்த விசேஷம் எப்படின்னா, உங்களுடைய நட்சத்திரத்தோடைய விருஷம் எடுக்கணும். அதை நீங்கள் வழிபாடு எடுக்கும் பொழுது அற்புதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பார்ப்பீங்க. அது முறை இருக்குது. என்ன நட்சத்திரம், அதுக்கு எப்படி ஓரையில் எந்த ஸ்தலத்தில் போய் நீங்கள் வைக்கணும், உங்களுடைய தசாநாதனுடைய கோயில் வழிபாடு, என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு, இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி நீங்கள் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன்.